நாங்க பஸ்லயே போய்க்கிறோம். அட சொன்னா கேளுங்கம்மா, வாங்க வந்து உட்காருங்க போலாம். இல்லம்மா, ஆட்டோல வரலாம் என்கிட்ட காசு இல்லம்மா. நாங்க பஸ்லயே போய்க்கிறோம்மா. அம்மா, அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் ஆட்டோ பிரசவத்துக்கு இலவசம் தான். வாங்க வந்து உட்காருங்க. வாம்மா. வாங்க. பாத்து வாங்க. பாத்து ஏறுமா. பாத்து மெதுவா உள்ள போ. பாத்து பாத்து பத்திரமா இருங்க. போலாமாம்மா? பாத்து பத்திரமா. போலாமா. எப்பா, சொல்லுங்க. காய்கறி எல்லாம் நல்லா பார்த்து பார்த்து ஒரு சொத்த கூட இல்லாம எல்லாத்தையும் நல்லா பொறுக்கி எடுத்துக்கிறீங்க தம்பி. எனக்கு கூட இந்த மேர்ல எடுக்க வராது. ஏமாந்துதான் வாங்கின்னு வருவேன். தம்பி, சொல்லுங்கம்மா. இப்ப எதுக்கு உட்கார்ந்து தேங்காய் எல்லாம் துருவிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எப்ப நீங்க துருவி முடிக்கிறது? அப்படியே நம்ம தோண்டி மிக்ஸில போட்டா அப்படியே அரைச்சி கொடுத்துருவோம்ல. இல்லம்மா, தேங்காய் மேல இருக்க அந்த கருப்பு ஓட்டோட போட்டு அரைச்சோம்னா அந்த டேஸ்ட் வராது. தேங்காய் எப்பவும் கையில துருவி போட்டு அரைச்சாதான் டேஸ்டே வரும். செய்யறத சரியா செய்யணும்ல. அது சரி. தம்பி பேர் போன சமையல்காரனா சும்மாவா? சௌந்தர்யா, பூர்ணி ரெண்டு பேரும் பார்த்து கத்துக்கங்க. பூர்ணி இங்க வாங்க. சௌந்தர்யா இங்க வாங்க. என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல மாப்ள, தேங்காய் திருவுறத கூட பார்த்து பார்த்து பக்குவமா செய்யறவன் ரசிச்சு ரசிச்சு ஒரு லெட்டர் எழுதி அத பத்திரமா இன்னும் பாக்கெட்லயே வச்சிட்டு இருக்கியே, அத சொன்ன. அண்ணே, எங்க எல்லாரையும் போட்டு இந்த அதட்ட அதட்டுற. அன்னிக்கிட்ட மட்டும் லெட்டர் கொடுத்து லவ் சொல்றதுக்கு தைரியம் இல்லையா உனக்கு? மாமா, பூர்ணி அண்ணே, அண்ணே, அந்த கருவேப்பிலையட. கருவேப்பிலையா? இரு எடுங்க சீக்கிரம். குடுண்ணே, குடு. அந்த மல்லியை கொடுக்காத கொடுக்காத. நான் தர மாட்டேன். பூர்ணி கொடுக்காத. அண்ணே, நான் தர மாட்டேன். கொடுத்துரு. அண்ணே, கொடுத்துருன்னு சொன்னாங்க. ஏய் ஏமா உனடா? பூர்ணி, போறாங்க போறாங்க. இங்க பூர்ணி ஓடி கலாகுது. நான் தர மாட்டேனே. வந்துரு வந்துரு வந்துரு. பூர்ணி, ஓடி ஓடி ஓடி. பூர்ணி, மா இங்க பாருங்கம்மா. பூர்ணி சொன்னா கேளு. அந்த லெட்டர் கொடுத்துரு. மனச உருக்கி காதல வார்த்தையா உசு புளிஞ்சு எழுதி வச்சிருக்கியா? நீ படி மக்கா. பூர்ணி, படி படி சீக்கிரம். வேண்டாம் பூர்ணி, கொடுத்துரு. கொடுத்துரு பூர்ணி. வேண்டாம் பூர்ணி. அம்மா, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, படிக்கலாமா வேண்டாமா? please, வேண்டாம் வேண்டாம்ன்றவங்க சொல்லுங்கம்மா. கை தூக்குங்க. பூர்ணி, நாம தான் மெஜாரிட்டியா இருக்கோம். ஊனை உருக்கி அப்படியே உசுர கலக்கி அப்படி என்னதான் எழுதி இருக்காருன்னு பாக்கலாம். வேண்டாம். அண்ணே, நீ உட்காருங்க. உட்காரு. உட்காரு. வாங்க. உட்காரு. உட்காருன்னு சொல்லு. உட்காருங்கண்ணே. போ, போ. உட்காரு, போ. இரு, நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். எங்க போற? எங்க உட்காருங்க. சுத்துற? வா. போ போ போ. உட்காரு. அன்புள்ள தனத்திற்கு உங்கள் கதிர் எழுதிக் கொள்வது.
அட 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 ஆ, அண்ணே உனக்குள்ளேயும் ஒரு கண்ணதாசன் இருந்திருக்காரு பாரு. ஆ, நாளைக்கு எனக்கும் தேவைப்பட்டா நீயே எழுதி கொடுன. இது லவ் லெட்டரா? அடி பிச்சிடுவேன். குடு. இந்தாங்க தம்பி, இத உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இது யாருக்காக எழுதணும்? ஆ, தனத்தை தவிர இது எல்லாருமே படிச்சிட்டீங்க. அவங்க எப்ப படிக்க போறாங்கன்னு தான் தெரியல. பிரதர், அதுக்கு முதல்ல நீங்க அண்ணிக்கிட்ட கொடுக்கணும். ம், இப்படி பாக்கெட்ல வச்சு சுத்துனா அப்படியே கை கால் முளைச்சு அதுவா போகுமா? இல்லனா ஒரு ஐடியா அண்ணே. நீ பேசாம சட்டையில லெட்டரை வச்சு அப்படியே துவைக்க போடுற மாதிரி போடு. அண்ணி அதை எடுக்கிறப்ப லெட்டர் பாத்துருவாங்கல்ல. அப்படியே லெட்டரை பார்க்காம சட்டையை போட்டு துவச்சிட்டா என்ன பண்ணுவேன்? ம், கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்க? என் தம்பி, என் மனசுல இருக்கிறத இதுல நான் தெளிவா எழுதியிருக்கேன். படிச்சு பார்த்துட்டு சொல்லுன்னு அப்படியே பட்டனை கொடுத்துட வேண்டியதானே? ம். அட போங்கம்மா, நானும் குடுக்கணும் தான் இவ்வளோ கிட்ட போறேன். அப்ப ஏதாச்சும் ஒண்ணு நடந்துருதா? டக்குன்னு இவ்வளவு தூரம் வந்துடுறேன். எப்படி அவங்க கிட்ட இதை கொடுக்கறதுன்னே தெரியல. என்ன என்னமோ உங்க அப்பா மொரட, அவங்க அண்ணனுங்க 4 பேர் ரவுடிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி? ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கீங்க, ஒரே ரூம்ல தான் தூங்குறீங்க. தினமும் காலையிலயும் சாயங்காலமும் ஒன்னாதான் கடைக்கு போயிட்டு வரீங்க. வேலை செய்யற இடத்துல கூட ஒன்னாதான் இருக்கீங்க. இவ்ளோ பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு லெட்டர் கொடுக்க முடியலன்னு சொல்றீங்க. அதான் இருக்கிறதுலே பெரிய காமெடி. அதே நேரம் இல்லாம இல்லம்மா, தம்பிக்கு தைரியம் இல்ல. அதானடா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது நான் பாடு கொண்டு போய் கொடுத்து சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வெய்யி, நம்ம சொல்லு தாங்க மாட்டோம்ல. ஆமா 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 ஆமா. ஏன அண்ணி எதுக்குன்னு அப்படிலாம் சொல்ல போறாங்க? அவங்க உன் மேல இவ்வளவு அன்பும் அக்கறையும் வச்சிருக்காங்கன்னு நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோமே. அப்படியே சொல்ற? ம், ஆமா, அன்னைக்கு உடம்பு சரியில்லாதப்போ அக்கறை எடுத்து பாத்துக்கிட்டதுலயும் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டீங்கல்ல, அவங்க கண்ணுல அப்படி ஒரு காதல் தெரிஞ்சது. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாண்ணே. என்ன நீ பாக்குற எங்களுக்கே தெரியுது, பக்கத்துல இருக்கிற உன்னால கூட புரிஞ்சுக்க முடியலையா? இல்லையே. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இவ்வளவு நாளா பயந்துகிட்டு இருக்கேன்? தம்பி, நான் தான் தனத்துக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே தானே இருக்கேன். நீங்க சொல்லிட்டீங்கம்மா, ஆனா அவங்க கிட்ட பேச போகும்போது உள்ளுக்குள்ள அப்படியே உதறுது. அந்த வலி எனக்கு தானே தெரியும். என்னைக்கு என்னால அவங்க கிட்ட பதட்டமே இல்லாம பேச முடியுதோ அன்னைக்கு இந்த லெட்டரை கொடுத்துருவேன். அப்ப நீ கடைசி வரைக்கும் கொடுக்க போறது இல்ல ராஜா? ஐயோ மாமா. சரி சரி, இந்த வெட்டி கதையெல்லாம் பேசாம சீக்கிரம் எல்லாரும் வேலையை முடியுங்க. சரி போ சரி போ. நான் போய் அடுப்பு பத்த வைக்க போறேன். ஆமா ஆமா ஆமா, நீ அப்படியே போய் அடுப்பு பத்த வைப்போ. பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் அவனுக்காக வேண்டியதான் நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். வெட்டி கதை பேசுறோன்னு நம்மளையே வெட்டி விட்டு போறான். காலம்டா காலம். இவனுக்கெல்லாம் அமையுது, எனக்கு ஒண்ணே ஒண்ணு. அதெல்லாம் அமையாது. வாங்க.